நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். முருகப்பெருமானின் அருள் இந்த 2025வது வருடம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. அதனால தான் அந்த முருகப்பெருமானின் அருள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கூட இந்த காணொலியை உங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கு. இந்த வருடம் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும், நீங்கள் எதை பண்ணால் நல்லது, எதை செய்யாமல் இருக்கலாம், எந்த நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், உங்களோட கிரக நிலைகள், ராசி பலன்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. அதுக்கு நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். முதல்ல தனுசு ராசியில் என்ன நட்சத்திரம்லாம் வருது அப்படின்னா, மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரமும் வருதுங்க. 2025வது வருடம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக கேளுங்க. குருவோட ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசி அன்பர்களே, உதவி செய்வதிலும் மற்றவர்களை வழி நடத்துவதிலும் வல்லவராக இருப்பீங்க. இந்த வருடம் 2025வது வருடத்தில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் முதல் 3 மாத காலங்கள், குறிப்பாக 29/3 அதாவது மார்ச் மாதம் கடைசி வரைக்கும் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது அற்புதமான அமைப்புங்க. அதன் காரணமாகத்தான் முதல் 3 மாதத்தில் எல்லா வகையிலையும் ஒரு வளமான பலன்கள், சிறப்பான பணவரவுகள், எடுத்த காரியத்தை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு, பல்வேறு வளமான பலன்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க. ஆண்டுகோள் என வர்ணிக்கக்கூடிய நம்ம குரு பகவான் 14/5 அதாவது மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ல் சஞ்சாரம் செய்ய இருப்பது சிறிது நெருக்கடியை தரும் அமைப்பு என்றாலுமே, சனியின் சாதக சஞ்சாரத்தால் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியமும் மனோபாவமும் உங்களுக்கு இருக்குங்க. ஏப்ரல் மே மாதங்களில் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் 14/5 அதாவது ஏப்ரல் மேலே கொஞ்சம் பணத்தில் சிக்கனமாக இருந்தீங்கன்னா, மே மாதம் 14ஆம் தேதி முதல் ராசி அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் சகல சௌபாக்கியங்களையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுங்க. மே மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் மங்களமான சுப காரியங்கள் கைகூடிய யோகமானது உங்களுக்கு இருக்குங்க. இந்த 2025ஆம் ஆண்டில் உங்களுக்கு பண வரவுக்கு எந்த விதத்துலேயும் குறை இருக்காதுங்க. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய பலம் உங்களுக்கு அதிகரிக்கும். வாங்கிய கடன்களை படிப்படியாக குறைத்து கொள்ளக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் இருக்கும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவதால் தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியுங்க. கூட்டாளிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதனால எதிர்பாராத அனுகூலங்களை நீங்கள் அடைவீங்க. மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியானது ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் கூட அதற்கான ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குங்க. சக ஊழியர்கள் சிறு சிறு இடையூறுகளை உங்களுக்கு கொடுத்தாலுமே உங்களின் தனித்திறமை காரணமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் இருக்குங்க. அதிகாரத்தால் ஆதரவு மிக சிறப்பாக இருப்பதனால கடினமான பணிகளை கூட குறித்த நேரத்திலேயே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க. மற்றவர்களுடைய பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது இந்த வருடங்க. அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீண்ட நாட்களாக நல்ல வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு ஏங்கியவர்களுக்கு வரும் நாட்களில் பெரிய நிறுவனத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கிய தம்பதிகளுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கான யோகமானது இருக்குதுங்க. உற்றார் உறவினர்களிடம் இருந்து வந்த தேவையற்ற மனக்கசப்புகள் எல்லாம் முழுமையாக குறைந்து வளமான பலன்கள் ஏற்பட போகுதுங்க.
சர்ப்ப கிரகமான ராகு 4லையும் கேது 10லையும் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலுமே சனியின் சாதக சஞ்சாரத்தால் எதையும் சமாளிக்க முடியுங்க. குறிப்பாக திருக்கணித சித்தாந்தப்படி 18/5/2025 முதல் ராகு 3ஆம் வீட்லேயும் கேது 9ஆம் வீட்லேயும் சஞ்சாரம் செய்ய இருப்பது உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்களை தரக்கூடிய அமைப்புங்க. ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3ல் சஞ்சரிக்கக்கூடிய சனி வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் 4ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி தொடங்குதுங்க. சனி 4ல் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால தேவையற்ற அலைச்சல்கள் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள், அசையும் அசையா சொத்துக்கள் மூலமாக வீண் செலவுகள், ஒரு சிலருக்கு தேவையற்ற நெருக்கடிகள், தாய் வழியில் தேவையற்ற கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ராசி அதிபதி குரு பகவான் மே மாதம் முதல் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதனால எதையுமே சமாளிக்கக்கூடிய பலத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனையை எண்ணி நீங்கள் கவலைப்படாதீங்க. வரக்கூடிய பிரச்சனை சரி, அது இருக்க இடம் தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு உங்களோட செயல்பாடுகளும் இந்த வருஷம் இருக்குங்க. குறிப்பாக மே மாதத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3ல் ராகு 7ல் குருன்னு சஞ்சாரம் செய்ய இருப்பதனால வரும் அதாவது இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த 2025ஆம் ஆண்டில் பல்வேறு வளமான பலன்களை பெருக்கக்கூடிய ஒரு அமைப்பும், சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையினை எட்டக்கூடிய யோகமும் இறுதியாக உங்களுக்கு இருக்குங்க. அதனால் எது நடக்கும் எது நடக்காதுன்னு வச்சு எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. உங்களுக்கு முதல் பாகம் ரொம்ப அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். மே மாதத்துக்கு அப்புறம் சில இடையூறுகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறனை குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்குறாங்கங்க. அதை என்னெல்லாம் செஞ்சால் உங்களுக்கு எந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறத நான் பின்னாடியே சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தனுசு ராசியில் இருக்க நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியம் இந்த 2025 வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பற்றி கவலை வேண்டாம். அன்றாட பணிகளை சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் இருந்தாலுமே தேவையற்ற அலைச்சலும் இருக்கும், ஆற்றலும் இருக்கும், அலைச்சலும் இருக்குங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஆரோக்கியத்துடன் இருப்பதால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட மருத்துவ செலவுகள்லாம் மறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அனைவரும் உங்களிடம் அன்பாக நடத்தும் கொள்வதனால மன நிறைவும் மகிழ்ச்சியும் இருக்குங்க. சொகுசு வாழ்வுக்கு மேவையற்ற இடையூறு ஏற்படும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லதுங்க. நீங்கள் ஏற்கனவே உணவு விஷயத்தில் கரெக்டாக இருப்பீங்க. எது நல்லதோ அதை மட்டும் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க யாருன்னா அது தனுசு ராசிக்காரங்க தாங்க. அதனால் உணவில் கட்டுப்பாடுகளை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. மனசளவுலேயும் சரி, உடம்பு அளவுலேயும் சரி, எந்த ஒரு குறைபாடும் இல்லாத அளவுக்கு இந்த 2025 வருடம் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அதனால் முருகப்பெருமானை மனசில் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அவர் துணையோடு நீங்கள் செயல்படும்போது ஒரு பிரச்சனை வருதா அப்படியே முருகான்னு சொல்லி வேண்டி நிலுங்க. அந்த பிரச்சனை இருக்க இடம் தெரியாமல் போகும் இந்த வருஷம் உங்களுக்கு. இதை நீங்கள் முழுசாக நம்புறீங்க அப்படின்னா, முருகப்பெருமானை நம்புறீங்க அப்படின்னா இந்த பதிவில் ஓம் முருகா சரணம் முருகா போற்றின்னு பதிவிடுங்க. அடுத்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களோட குடும்பம், பொருளாதார நிலைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வருங்க. மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த தேவையற்ற கருத்துக்கள், வேறுபாடுகள் எல்லாமே குறையுங்க. உற்றார் உறவினர்களின் ஆதரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். சொந்த பூமி, மனை போன்றவற்றை வாங்கி சேமிப்பீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுப செய்தி உங்களுக்கு சேருங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். குடும்பத்தில் சுப காரியங்களை கைகூடும். சொந்த பூமி, மனை வாங்குவீங்க. பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நான் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த 2025 உடல் ஆரோக்கியம், பண வரவு எல்லாம் சிறப்பாக அமையுது. ஆனால் நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும் சிக்கனமாக இருந்துக்கோங்க. அதாவது ஏப்ரல் மே மாதத்தில் ஒரு பெரிய முதலீடு எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்பட்டுக்கோங்க. தேவையா இல்லையான்னு யோசித்து அந்த பணத்தை செலவு பண்ணுங்கள். மற்றபடி பண வரவுக்கு உங்களுக்கு குறைச்சலே இருக்காது இந்த வருடம். அதனால்
எல்லாம் சிறப்பாக இருக்குதுங்க. அடுத்து தனுசு ராசியில் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துடலாம். பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும். சிலருக்குள்ள கடன் பிரச்சனை தீருங்க. இதுவரை இருந்து வந்த வம்பு வழக்குகளை தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள். எதிர்பாராத தன வரவுகளால் பொருளாதார நிலை மேம்படையும். சேமிப்புமே பெருகுங்க. உங்களோட தொழில் வியாபாரிகளுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துடலாம். பல பெரிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அனுகூலம் ஏற்படுங்க. போட்டி பொறாமைகள் விலகும். வெளியூர் வெளிநாட்டுக்கு தொடர்புடைய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் ஒத்துழைப்பால் அபிவிருத்தியை பெருக்க முடியுங்க. அரசு வழியில் அனுகூலம் கிடைக்கும். புதிய கிளைகளை நிறுவி மேன்மையினை அடைவீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு, அதாவது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த 2025வது வருடம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். பணியில் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுகளும் ஊதியம் உயர்வுகளும் தடையின்றி கிடைக்குங்க. சிலர் எதிர்பார்த்த இடைமாற்றத்தை பெற்று குடும்பத்தோடு சேருவீங்க. வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுங்க. பொருளாதார நிலை உயரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. உடன் பணிபுரிந்தவர்களால் ஆதரவுகளால் வேலை பளுமே குறையுங்க. அரசியல்வாதிக்கு எப்படியெல்லாம் இருக்குது இந்த 2025வது வருடம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அரசியல்வாதினா கட்சியில் தான் இருக்கவங்க அப்படின்லாம் கிடையாதுங்க. அரசியல் மாதிரி சிம்மாசனம், அதாவது தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய, இப்போ குடும்பத் தலைவராக கூட இருக்கலாம். அந்த மாதிரி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களும் இந்த பதிவை கவனமாக கேளுங்க. பெயர் புகழ் உயரக்கூடிய காலந்தாங்க இந்த காலம். நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க. பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்குங்க. மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க. அவங்களோட ஆதரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். உங்களின் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க. கட்சி பணிகளுக்காக சிறு சிறு வீண் செலவுகளை செய்ய வேண்டி இருந்தாலுமே மறைமுகமாக வருவாயை நீங்கள் எடுத்துருவீங்க. பத்திரிகை நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பயிர் விளைச்சல் மிக சிறப்பாக இருக்குங்க. போட்ட முதலீட்டிற்கு மேலே லாபத்தினை பெற்று விடுவீங்க. நவீன முறைகளை பயன்படுத்தி விளைச்சலை அதிகரிக்க முடியும். வேலையாட்களின் உதவி கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். கால்நடைகளால் அனுகூலம் உண்டாகுங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இந்த வருடம் இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். கவனமாக கேளுங்க. உடல்நிலை மிகவும் அற்புதமாக இருக்கும். அதை நம்ம முதலே சொல்லிட்டோம். தனுசு ராசியில் இருக்க பெண்கள், ஆண்கள், மாணவர்கள், குழந்தைகள்னு சொல்லி எல்லாருக்குமே உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். முதல் பகுதி, அதாவது வருடத்தோட முதல் ஒரு 4-5 மாதங்கள் வந்து பண வரவுக்கு குறைவில்லாமல் இருக்கும். அடுத்து சில ஏற்ற இறக்கத்தோடு இருந்தாலுமே எந்த தட்டுப்பாடும் இருக்காது. இதை நம்ம முதலே சொன்னதாங்க. அதனால் பெண்களுக்குமே அதே தான், பண தட்டுப்பாடு இருக்காது. உடல்நிலை மிகவும் அற்புதமாக இருக்கும். அன்றாட பணிகளை சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். ஆடை ஆபரணம் மற்றும் அதீத நவீன பொருட்களை வாங்கி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உற்றார் உறவினர்களின் வருகை மகிழ்ச்சியை உண்டாக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியம் வந்து கைகூடுங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருடம் கல்வி எப்படி இருக்குதுங்கிற பார்க்கலாம். மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்புடன் செயல்பட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு பெருமையை சேர்ப்பீங்க. கல்வி மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்களையும் பொறுப்புடனும் செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்க முடியுங்க. சிலருக்கு உயர்கல்விக்காக வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக எடுக்கும் முயற்சியில் அனுகூல பலன்கள் ஏற்படுங்க. அரசு வழியில் உங்களுக்கு ஆதரவும் ஆதாயமும் இந்த 2025வது வருடம் கிடைக்கும். அதனால் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்லதே இந்த வருடம் நடக்குங்க. அப்புறம் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குது, இல்லை ஏதாவது நம்ம வந்து செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். தனுசு ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு
வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சனி 4 சஞ்சரிப்பதனால சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து நவக்கிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து கருப்பு துணியில் எள் மூட்டை கட்டி அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுவது நல்லதுங்க. கருப்பு நிற ஆடை அணிதல், கைக்குட்டை பயன்படுத்துவது நல்லது. எள், கடுகு, தோல் பொருட்கள், சமையல் பாத்திரங்கள், குடை, அடுப்பு போன்றவற்றை ஊனமற்ற ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாங்க. உங்களுக்கு வரும் மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குரு 6ல் சஞ்சரிப்பதனால வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்ட கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. ஏழை எளியர்களுக்கு உதவி செய்வது, மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது நல்லதுங்க. புஷ்பராகங்கள் அணிவது உங்களுக்கு இந்த வருடம் இரட்டிப்பு லாபத்தையும் மன மகிழ்ச்சியும் தருங்க. சென்ம ராசிக்கு 4ல் ராகு 10ல் கேது அப்படின்னு 18/5/25 முடிய சஞ்சரிப்பதனால ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். சிவன் மற்றும் கண்டி என்னும் தேவியையும் பைரவரையும் வணங்கலாங்க. மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்யலாம். கண்ணில் மை வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது நல்லது. கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது, சதுர்த்தி விரதங்கள் இருப்பது, செவ்வல்லி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது, சிவ பஞ்சாட்சர சோஸ்திரம் சொல்லுவது இதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. கருப்பு எள்ளு, வண்ணமயமான போர்வை இதெல்லாம் ஏழைகளுக்கு தானம் பண்ணது இன்னும் சிறப்புங்க. இல்லைங்க, எனக்கு இந்த பரிகாரம் பண்ணதுக்கு கோயிலுக்கு போய் பூஜை பண்ண டைமில் ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, இல்லை என் குடும்பத்தை சார்ந்து இவங்களுக்கு இந்த ராசி அவங்க சொன்னால் வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேங்க. காலையில் எந்திரிச்சதும் உங்கள் 2 கையவும் முதல்ல எந்திரிச்ச உடனேயும் நம்ம உள்ளங்கையை நீங்கள் பாருங்கள். பார்த்ததும் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும்னு ஒரு புன்னகையத்தோடு மனசில் செஞ்சுட்டு புன்னகை முகத்தோடு எந்திரிச்சு சூரிய பகவானை வணங்குங்க. 2வது, நீங்கள் எந்த ஒரு விஷயம், அதாவது ஒரு புது முயற்சி செய்கிறீங்க, இல்லை ஒரு முக்கியமான காரியம் தொடங்குறீங்க அப்படின்னா அந்த பெருமானையும் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானையும் மனசில் வேண்டிக்கிட்டு நீங்கள் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடம் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல வருடமாகவே உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்கு குறைபாடுங்கிறதே இல்லை. சிறு சிறு ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை உங்களுக்கு இந்த வருடம் சனி பகவான் தாராளமாக கொடுக்காங்க. அதனால அந்த சனி பகவானை வேண்டி ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது கைப்படாத, அதாவது எச்சில் படாத சுடு சாதத்தில் கருப்பு எள்ளு சேர்த்து அந்த காகத்துக்கு அன்னம் இடுங்க. இல்லைங்க எனக்கு அதுக்கும் நேரம் இல்லை, என்கிட்ட கருப்பு எள்ளுன்னு நினச்சிங்களா, ஒன்றுமே இல்லைங்க, ஒரு பிடி கை சாதத்தை எடுத்து காக்காவுக்கு தினமும் சாப்பாடு வைங்க, இல்லை வாரத்தில் ஒரு முறையாவது வைங்க. சனி பகவானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். இதையும் விட இன்னொரு சிறப்பான உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றின்னு ஒரு 3 முறை எந்திரிச்ச உடனே அந்த முருகப்பெருமானை வேண்டிட்டு அன்றைய நாளை நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு தங்கு தடையற்ற எதிலும் வெற்றி கொண்ட வருடமாகவே அமையுங்க. நன்றி.